அது உண்மையான ஒரு பரம தத்துவம் என்ன இருக்கோ அது பேச்சால சொல்ல முடியாது, அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். சர்க்கரை எப்படி இருக்கும், சாஸ்திரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு பிரசித்தமான உதாரணம். எப்படி இருக்கும், அதனுடைய ருச்சி எப்படி இருக்கும் என்று கேட்டால் இனிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இனிப்பா இருக்கும், இனிப்பா இருக்கும், இனிப்பா இருக்கும் 100 தடவை சொன்னாலும் இதனுடைய மாதுரியம் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க முடியாது. நம்மளால சொல்லலாம், 1000 தடவை சொல்லலாம், அதே ஜபம் பண்ணிட்டு இருக்கலாம், அக்ஷரலட்ச ஜபம் வேணுமானாலும் பண்ணலாம். ஆனா அந்த இனிப்பை தெரிஞ்சுக்க முடியாது, அந்த ஒரு ரசத்தை நாம் தெரிஞ்சுக்கவே முடியாது. இந்த சொல்றது விட்டுட்டு சர்க்கரையை வாயில போட்டோம்னா அந்த ஒரு ரசத்தை நாம் அனுபவிக்கலாம். அனுபவிக்கிற போது திருப்பி பேச்சின் தேவையில்லை. வாயில போட்டு சாப்பிட்டு இருக்கான், அதனுடைய மாதுரியத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்போ பக்கத்துல ஒருத்தன் உட்காந்து இது இனிப்பா இருக்கும் இனிப்பா இருக்கும்னு சொல்ல வேண்டியதில்லை. சொன்னா அவன் என்ன சொல்லுவான், நீ சும்மா இருப்பா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் இப்ப அனுபவிச்சுதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால ஒரு தத்துவம் என்கிறது என்ன இருக்கோ அதை பேச்சால பரிபூர்ணமா சொல்ல முடியாது.